உணவால் இணையும் உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஓட்ஸ் பாயசம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1/4 கப் சர்க்கரை, 1/2 கப் ரோல்டு ஓட்ஸ், 2 டீஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இந்த அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 கப் பால். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பாத்திரத்துல நெய் ஊத்திடலாம். இதுல முந்திரி போட்டுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமா ஆகட்டும். இது கூட உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். திராட்சை இந்த மாதிரி உப்பி வந்த உடனே இதை தனியா எடுத்து வச்சிடலாம். அதே நெய்ல ஓட்ஸ் போட்டு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாங்க. இப்ப இதுல பால் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு ஓட்ஸ் வேகட்டும். ஓட்ஸ் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்ப இதுல சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் போட்டுக்கிறேன். இதை கலந்து 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓட்ஸ் பாயசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மேல நான் பாதாமும் பேரிச்சம்பழமும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த டேஸ்டியான பாயசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.